நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் அச்சீவர்ஸ்க்கு சொல்லணும். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க இவங்களாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க பேசுகிறாங்க, இந்த ஸ்டேஜ்லேருந்து பேசுறது ஈஸி, அங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு வலிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி சொல்கிறேன். என்னால் முடியவே முடியாதுன்னு நினைப்பேன். ஃபெயில் ஆகிற டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் நான் எங்கள் அம்மாவை நினைப்பேன், ஏன்னா நம்மளால் படிக்க முடியல, இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, ஃபினான்ஷியலாகவும் எனக்கு ஒன்றும் அம்மா அப்பா இது பண்ணதில்லை. ஏன்னா அவனுக்கு என்ன வேணும், காசு வேணுமா செலவுக்கு வேணுமான்னு கொடுத்துருவாங்க. உண்மையே அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வந்ததே கிடையாது. மற்ற வீட்டில் அந்த மாதிரி ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, என்ன வேணுமோ கொடுத்துருவாங்க, என்ன எல்லாமே எனக்கு கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருக்காங்க. சரி, எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். எங்கள் அம்மா வந்து மேரேஜ் அப்போ 12th மட்டும் தான் படிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்பா தான் ஃபுல்லாக படிக்க வச்சாங்க. அம்மா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படித்தேன். அதாவது நான் பிறந்துட்டேன், என் தம்பியும் இருந்தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக படித்தாங்க. எங்களுக்கு எல்லா ஒர்க்குமே பண்ணும், ஹவுஸ் ஹோல்ட் ஆல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நைட் வந்து 2 o'clock வரைக்கும் உட்காந்து படிப்பாங்க. அதுக்கப்புறம் கிளியர் பண்ணி 2012 வந்து டெட் எழுதி இப்போ கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க. கடைசியாக இப்போ PhD அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் பார்ப்பேன், சரி இவ்வளோ ஒர்க் பண்ணிவிட்டு நைட் உட்காந்து படிக்கிறாங்க, நமக்கு அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே இல்லையே, நம்ம ஏன் படிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பித்தேன். இங்கேயுமே நல்லா ஜாலியாக இருக்கும்.